இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பாத்திரம்லாம் வாங்கி வச்சோம் பார்த்தீங்களா, கார்லேயே வச்சுருக்கோம். அது கொண்டு போய் லாரியில் வச்சுட்டு, அந்த கயிறு பின்னாடிலாம் இன்னும் சில பல பொருள்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டாண்ட போடணும். இந்த பாத்திரத்தெல்லாம் கொண்டு போய் லாரியில் வச்சுட்டு வந்துடலாங்க. நம்ம 12 வீல் லாரியில் வச்சுட்டு வருவோம். நைட்டு வாங்கிட்டு வந்தது பாத்திரலாம். வண்டி காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணல. இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி ஆகுது. இப்போ தான் போயிட்டுருக்குறோம் வண்டிக்கிட்ட. போகலாமா? ஏதோ பெல்ட் சவுண்டு எதுவும் வர மாட்டேங்குது, கிருக்குன்னு சத்தம். எல்லாம் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. சீட் பெல்ட் அதுலேயும் வாங்கி மாட்டிட்டோம். சும்மா ஒரு 2 கிலோமீட்டர் தான் வரும். ஸ்டாண்டு ஆடுதுங்க, அப்படியே ஃபோன் அப்படியே லைட்டாக ஷேக் ஆகுது. வண்டிக்கிட்டு வந்தாச்சு. எல்லாத்தையும் கார்லேருந்து எடுத்தாச்சு. உள்ள வண்டிக்குள்ள எடுத்து வச்சிடலாம். ஒரு திறந்துட்டான். அது திறந்துடுப்பா. அந்த சற்று நல்லா லாக் அடிக்குது. வண்டி ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகி போச்சு நிப்பாட்டி. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே போட்டோன்னு ஒரே செல்ஃப் ஸ்டார்ட் ஆகி போச்சு. சட்டுங்க பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு. சரி, அதை எடுத்துன்னு வந்தாங்க. அப்படியே எல்லாம் பொருளெல்லாம் உள்ள தூக்கி வச்சாச்சு. வேட்டம் நேற்று வண்டி ஸ்டார்ட்லேயே இருக்கும். பின்னாடி இந்த கயிறுலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, புதுசாக எரி கடிச்சு நாசமாக்கி கயிறுலாம் அதெல்லாம் தூக்கி வீடாக போட்டுருவோம். ஏதாவது துணி காய்க்கிறதுக்கு யாராவது யூஸ் ஆகும் கயிறுலாம். மூச்சு வாங்குறது இந்த டோர் திறக்கிறது மூச்சு வாங்கி வச்சேன்னா லாக் பார்த்தீங்கன்னா அதில் போய் இடிச்சுக்கிது வலையில். யாராவது ஆர்டர் பண்ணி வைக்கணும் அது. சரி, அப்படி நான் ஏறதுனால கீழே தூக்கி போடுறேன். இல்லை வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். வண்டி எடுத்து எல்லாம் புது புதாக ஆச்சு.
போயிடும், சரியாக போயிடும். டிக்கே ரொம்ப எல்லாமே கடிச்சு நாசமாகிடுச்சு. இந்த ஒரு ரோலே வேஸ்டா போச்சு. இன்னும் ஒரு 20,000 ரூபாய் போயிருக்குமா? எவ்வளோ இந்த கயிறோட வேலை? ஒவ்வொரு கயிறு ஒவ்வொரு ரேட் வருது, கிலோ கணக்கு தான். சரி சரி. டிக்கே ரொம்பிடுச்சு. புரியலமா? லாக் பண்ணுவீங்க. ஓகே. வண்டியை ஆஃப் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறது தாங்க. ஆனால் ரேஸ் பண்ணி வேறு ஏற்றிட்டு ஆஃப் பண்ணிட்டு போகலாம். பிஎஸ்பி சவுண்டு வேறு எப்படி வருது? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அப்படியே சாய் இப்படி. இது க்ளோஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமா. என்ன சொல்றது? சாய் போது லாக் பண்ணிடலாம். ஹைட்டு வேறு கம்மியாக இருந்தது. இது லாக் போட்டிங்களா? இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகலாம். வாங்க, அவ்வளோதான், பரப்பலாம் வீட்டுக்கு. பாப்பா உள்ளே இருப்போம், போகலாம் போகலாமா? ரோடு அகலப்படுத்துறேன்னு சொல்லிட்டு மரத்தெல்லாம் வெட்டி எடுத்துட்டாங்க. ஏன்னா ரோடு அகலப்படுத்தினா தானே வண்டிங்கெலாம் போகும் வரும். எங்கே வருது பஸ்ஸு? எப்படி போவேன் நான்? இது பைபாஸ் போட்டாங்கன்னா வண்டிங்கெலாம் சரி சரின்னு பாஸ் ஆகிட்டு இருக்கோம்.
அங்கே கொண்டு போய் இறக்கி வீட்டான கொண்டு போய் போகிறது தான் கடுப்பாக இருக்குது. ஏன்னா மாடி மேலே தூக்கி போகணுமா அதை அதான் எப்படி எடுத்துகிட்டு போகிறது யோசிக்கிறேன். வண்டியிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த கயிறை கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இந்த ஃப்ரீ இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுட்டேன். இங்கே இருக்கட்டும், கண்டிப்பாக தேவைப்படும் கயிறு. அதெல்லாம் ஜாயிண்ட்டு போடணும். போட்டதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த கயிறு கண்டிப்பாக தேவைப்படும். நிறைய இடத்துல பிட் ஆகிட்டுக்குது, துண்டு துண்டாக கட் ஆகி போச்சு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, துண்டு போட்டுக்கலாம். துண்டு போட்டு அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டி விட்ருங்க. இந்த டிஷர்ட் ஏன்டா இண்டியன் ஆயில் போட்டுருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இண்டியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது இன்றைக்கி தான் போட்டிருக்கேன், ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் போட்டிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.